அனைவருக்கும் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு எந்த படத்தோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரோமியோ அப்படிங்கிற படத்தோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறேன். இந்த படம் போன மாதம் தேட்டருக்குள்ள ரிலீஸ் ஆயிருந்துச்சு. நான் இப்போ தான் ஆஹா ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருந்துச்சு பார்த்தேன். எனக்கு தேட்டரில் பார்க்கறதுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கல. அந்த டைம் கொஞ்சம் எலெக்ஷன் நடந்துட்டு இருந்தனால படம் பார்க்க முடியல அப்படின்னு ஒரு வருத்தம். பட் தான் இன்றைக்கி நான் ஓடிடியில் பார்த்தேன். சரி, இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம விஜய் ஆண்டனி சார் நடிச்சிருக்காரு, விருளாளி ரவி நடிச்சிருக்காங்க, யோகி பாபு, விடிவி கணேஷ் மற்றும் இளவரசு நடிச்சிருக்காரு, சாரா நடிச்சிருக்காங்க. சரி, ஓகே. இந்த படத்தோட டியூரேஷன் டைம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 2 மணி நேரம் 24 நிமிஷம் தான் இந்த படத்தோட டியூரேஷன் டைம். படத்தோட கதை என்னவா இருக்கும் அப்படின்னு நினைப்பேங்க. ஏன்னா போஸ்டர்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் என்ன லேடிஸ்லாம் சரக்கடிக்க மாதிரி போட்டிருக்காங்க, இப்படிலாம் வந்து இன்னைக்கு சமூக சீர்கேடு கலாச்சாரத்துக்கு எடுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நான் இன்னைக்கு தான் படம் பார்த்தேன். பட் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா, கதையில் நம்ம ஹீரோ மலேசியாவில் ஒரு 35 வயசுக்கு வாழ்ந்துட்டு அங்கேருந்து தன்னோட சொந்த ஊருக்கு தென்காசிக்கு வர்றாரு. பட் வந்ததுக்கப்புறமே வீட்டில் எல்லாருமே கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் தனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கும் அப்படின்னு நினைக்கிறாப்புல. பட் இன்னொரு சைடு பார்த்தோம்னா, நம்ம ஹீரோயின் மிருனாளி ரவி ஹீரோயின் அவன் அப்படின்னு சொல்லி சென்னையில் தங்கியிருந்து வீட்டில் போய் சொல்லிட்டு இருக்காங்க, வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிற ஒரு டைப்பில். பட் இருந்தாலுமே ஒரு இறந்த நிகழ்வோட 2 பேருமே நேருக்கு சந்திக்கிறாங்க. அங்கே நம்ம ஹீரோவுக்கு மிருனாளி ரவியை பிடிக்க அதை போய் வீட்டில் சொல்லி 2 பேருக்குமே கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்க. பட் என்னதான் இருந்தாலும் மிருனாளி ரவிக்கு கல்யாணம் பண்ணுற ஒரு ஆசையே இல்லை, சினிமாவில் நடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கிறப்போ அப்பா அம்மா சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக ரொம்ப பிரச்சனைக்கு அப்புறம் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறாங்க. பட் இருந்தாலுமே இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை நம்ம சென்னையில் தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே கூப்பிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, எனக்கு வந்து கல்யாணம் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்டே இல்லை, என்னால் உங்கள் வாழ்க்கை தான் கெட்டு போகுது அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம ஹீரோவுக்கு டைவர்ஸ் கேட்குறாங்க. பட் நம்ம ஹீரோவும் நம்ம டைவர்ஸ் கொடுக்காம இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்களை செய்கிறாங்க. பட் அந்த கன்வின்ஸ் பண்ணுறதும் 2 பேரும் கடைசியில் சேர்ந்தாங்களா இல்லையா, இதுக்கு இடையில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட கதையே. எனக்கு தெரிஞ்ச இந்த படத்தில் வந்து எல்லாமே பாசிட்டிவ்ஸ் தான். நடிப்பாகட்டும், எஸ்சி ஆகட்டும், ஒளிப்பதிவாகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், எல்லாமே பாசிட்டிவ் தான். ஏன்னா அந்த படத்தில் பொறுத்தவரைமே விஜய் ஆண்டனி ஒரு ப்ரொடியூசராகவும், ஒரு நடிகராகவும், ஒரு எடிட்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதேமாதிரி அவரோட சில படங்கள்லாம் ரிலீஸ் ஆகாமல் இருக்கும்போது தன்னோட சொந்த பேனரில் தயாரித்த இந்த ரோமியோ படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்காரு. பட் இருந்தாலுமே இதுக்கு முன்னாடி சில படங்கள்லாம் பெண்டிங் இருக்குது. அந்த ப்ரொடியூசர்ஸ்லாம் கேட்கும்போது இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணலைங்க, ரெட் ஜெயின் தான் ரிலீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் இருந்தாலுமே இந்த படம் ஒரு எலெக்ஷன் டைமில் வந்தாலும் நிறைய பேர் பார்க்க முடியல. தேட்டர்ஸ்லையும் இந்த படம் வசூல் கம்மியாக தான் இருந்திருக்கும். பட் படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு எடுத்துட்டோம்னா விஜய் ஆண்டனி சார் தான். இதுக்கு முன்னாடி நடிக்காத ஒரு களம். பட் இருந்தாலும் இந்த கதை எடுத்துச்சுன்னா நீங்கள் நிறைய படங்கள் எக்ஸாம்பிள் சொல்லலாம், மௌனராம, ராஜாராணி, இந்த மாதிரி நிறைய கதைகள் சொல்லலாம். பட் இருந்தாலும் விஜய் ஆண்டனி சாருக்கு வந்து இந்த படம் புதுசாக தான் இருந்துச்சு. இன்டர்வலுக்கு முன்னாடி ஆகட்டும், இன்டர்வலுக்கு பின்னாடி ஆகட்டும், அவரோட கேரக்டர் நிறையவே மாறி இருந்துச்சு. இன்டர்வலுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது விஜய் ஆண்டனி சார் ரியாக்ஷன்ஸ் கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சு. சில டைமில் அவருக்கு செட் ஆகாத கதையில் நடிக்கிறவர் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சு எனக்குமே. பட் அது இன்டர்வலுக்கு அப்புறம் தான் சரி ரைட்டு, இதுக்காக நம்ம சீன்ஸ் வந்துருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளுக்கு தோணுச்சு. மிருனாளி ரவி எடுத்துட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி அவங்க சில படங்கள் நடிச்சிருக்கலாம். பட் எல்லா படத்துலையுமே வந்து அவங்க பெருசாக ஒரு ரோல் பண்ணதில்லை. பட் இந்த ஒரு கதை அவங்கள சுற்றி தான் நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கே கோவம், என்னடா அந்த மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ பண்ணுறாரு, 2 கோடியில் படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, இவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக இன்னொரு பேரில் தனக்கு ஒரு ஃபேன் அப்படின்னு சொல்லலாம் பேசிட்டு மனசு நிறைவேற்றிட்டு இருக்காரு. இப்படிங்கிற ஒரு டைமில் இவர் பிடிக்கல அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்லாம் விருப்பம் தோணும். அந்தளவுக்கு அவங்க கேரக்டர் உள்வாங்கி நடிச்சிருக்காங்க. பட் இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, கிளைமேக்ஸ் சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்டர்வலும் எனக்கு ஓரளவுக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு. அது கிளைமேக்ஸ் எல்லாம் நம்ம விஜய் ஆண்டனி சாரோட ஆக்டிங்கோட நம்ம மிருனாளி ரவி நடித்த ஆக்டிங் பார்த்தீங்கன்னா, நமக்கே இந்த சீன் 2 நிமிஷம் போச்சுன்னா நம்ம கண்ணில் தண்ணி வந்துடும்டா அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். இது பார்த்தோன்னா சாரா, விடிவி கணேஷ் இவங்க எல்லாமே வந்து கொடுத்த கேரக்டர் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. யோகி பாபு சாரும் நடிச்சிருக்காரு. பட் இருந்தாலும் இந்த கதையில் அவர் தேவையில்லாத கேரக்டரோ அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு. ஏன்னா அது இல்லாமல் அவர் வந்து சில சீன்ஸில் ஒரே இடத்துல நடக்கிற மாதிரி இருக்குது, ஒரே ட்ரெஸ்லேயே இருக்காரு. ஸோ ஒரு வேளை கிரெயின்ஸ் மேட் அடிச்சு எடுத்துருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு. பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச படத்தில் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அறிமுக இயக்குனர் வைத்தியநாதன் அவர் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா 2 மணி நேரம் 24 நிமிஷம் இந்த படம் வந்து விநாயக் வைத்தியநாதன் சார் ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே பண்ணியிருந்தாருன்னா இன்னுமே கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா சில இடங்களில் போர் அடிக்காமல் தான் படம் போகுது. இது 90 கிட்ஸ்க்கான படமா இல்லை 2K கிட்ஸ்க்கான படமா அப்படிங்கிறதுலாம் நம்ம தோணும். பட் இருந்தாலும் ஓரளவுக்கு ஆவரேஜான ஃபிலிம் தான். பெருசாக நீங்கள் சூப்பர்னு சொல்ல முடியாது, அவரேஜ் தான்ப்பா அப்படின்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு உட்காந்து ஒரு படம் திருப்தியாக பார்க்கலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சில விஷயங்கள் சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி வந்து பொண்ணுங்க வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுற மாதிரிலாம் சீன்ஸ் படத்தில் வச்சுருக்காங்க. அது கதைக்கு தேவைப்பட்டிருக்கலாம். பட் இருந்தாலும் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காம சும்மா அப்படி மேம்புல காட்டிகிட்டு போயிட்டுருக்கலாம். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு
நெருப்புனா ஹீரோவுக்கு வந்து பயம் அப்படிங்கிற ஒரு சீன்ஸ் வச்சுருப்பாங்க. அது ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். அது கிளைமேக்ஸ்லும் ஒரு சீன்ஸ் காட்டியிருப்பாங்க தங்கச்சி அப்படிங்கிறது. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு இது பிச்சைக்காரன் 2ஓட அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். அதுவுமே நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். டைம் ஆச்சுன்னா பாருங்கள், ஆகா ஓடிட்டாங்கன்னா ப்ளீஸ் ஆகிருக்கு. பட் இருந்தாலுமே சிலர் தேட்டரில் பார்த்துருப்பீங்க. படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை அனைவரும் நன்றி.